நான் உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை சந்திக்கணும் அப்படின்றதான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. தளபதி விஜய் அவர்கள் வேலூரில் சூப்பராக பேசியிருந்தார். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையாகவே உணர்ச்சிபூர்வமாக கண் கலங்கிட்டார். அந்த அளவுக்கு மக்கள் மீது அவர்கள் வச்சிருக்கிற அன்பு, மக்களும் விஜய் அவர்கள் மீது நிறைய அன்பு வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சதி பண்ணிகிட்டு இருக்காங்க. தளபதி மீது அதிகப்படியான அவதூறு பரப்பிட்டுருக்காங்க. அது அவங்களால பார்த்திங்கன்னா டைரெக்டாக சொல்லவும் முடியல. இந்த நேரத்தில் அவங்கள கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஓகே, அது நம்மளுக்கே புரியுது. பல கட்சிகள் பார்த்திங்கன்னா மாநாடு தொடங்கி ரொம்ப பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் சரி, அனைவருமே அவரை தாக்கி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி நடந்துச்சோ அதை விட பல மடங்கு அதிகமாகவே தளபதி விஜய் அவர்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதுதான் உண்மையும் கூட. இப்போ சும்மா ஒரு சின்ன கூட்டம் போட்டால் கூட அதுக்கு அனுமதி இல்லை. அந்த மாதிரிலாம் பல இதுவும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஊரில் போய் சந்திக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் பேசுகிறது கண்டிப்பாக ஒரு சூப்பராகவே இருக்குது. இது போன்று பேசினா தான் மக்களுக்கு அவருடைய மனசு புரியும். இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல மீட்டிங் போட போகிறாங்க. மற்றும் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம கட்சி பணிகள் நிறைய இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும், இதை நம்ம ஓட்டு கண்டிப்பாக போட வைக்கணும் அப்படின்றது தான் அவர் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் பதிவு செய்கிறாரு. உறுதிமொழியாக வந்த உடனே எடுத்தாருன்னா நிறைய மக்கள் தளபதி விஜய் அவர்களை பார்க்க வராங்க. வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓட்டாக மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அதனால தான் ஒரு நிம்மதிக்காக பார்த்திங்கன்னா ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நாம் தளபதிக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாரையும் போய் ஓட்டு கேட்கலாம் கூட பரவாயில்ல. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு முறை ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட சொன்னாலே போதும். அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மற்ற கட்சிகளுக்கு தளபதி அவர்களை பார்த்து பயந்துட்டு தான் இருக்காங்க. அதை வெளிப்படுத்த முடியாமல் தான் பல குறைகளை சொல்லிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னால் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில் அவதூறு பரப்பிட்டுருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். இது தளபதி சேனல். முடிஞ்ச அளவு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.